ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்றைக்கி நம்ம சேனல் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோ. தமிழில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் என்னோட கோல்ட் கலெக்ஷன் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் லென்த்தியாக போச்சு நான் வந்து பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்து இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து வீடியோஸ் போட்டுருக்கேன். எப்போல்லாம் கோல்டு வாங்கணும் அதெல்லாம் வந்து நான் இதை வாங்கினேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பட் எனக்குமே வந்து என்னோட கோல்டு கலெக்ஷன் இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணதில்லை. அதுக்கு மெயினான ரீசன் வந்து சேஃப்டி ரீசன்ஸ்னால தான். நம்ம வந்து கோல்டு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிட்டு வந்து கொஞ்சம் இன்செக்யூர்டாக இருக்கும் நம்மளுக்கே. அதனால வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணல. பட் இப்போ வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ஃபைன் ஆக்டிவேஷனை வந்து கோ த்ரூ பண்ணணும். வந்து என்னோட டெய்லி வேர் கோல்டு கனெக்ஷனை வச்சுட்டு மொத்தத்தையும் ஸ்வீப் அவுட் பண்ணி பிளட்ஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு தேவையான அந்த அமௌண்ட் வந்து என்னால் ரெடி பண்ண முடியும். அதுவே எனக்கு பத்தாது, அந்தளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ எப்படியோ வந்து பேங்க்கில் வந்து பிளட்ஜ் பண்ண போகிறோம். இவ்வளோ கோல்டு வந்து நம்ம பிளட்ஜ் பண்ணுறதுனால வந்து திரும்பவும் எடுப்புமா இல்லையான்னு தெரியல. நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து பத்திரமா நான் வந்து திரும்ப எடுத்துடணும்னு. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 8 இயர்ஸாக வந்து பார்த்து வாங்கினது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு, எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கும் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண இதில் காசு வருமா அப்படிலாம் வந்து யோசித்து பிளான் பண்ணி நம்ம வந்து ரொம்ப லக்ஸரியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் சேவ் பண்ணி பார்த்து சேர்த்து வச்சது தான். ஸோ பத்திரமா என்கிட்ட திரும்ப வந்துடணும்னு வந்து நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ஷோ ஆஃப் ஃப்ளெக்ஸிங்னு நினச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி. முதல்ல வந்து என்னோட காசு மாலை கலெக்ஷன் வந்து காமிச்சிடுறேன். இந்த காசு மாலை வாங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. நான் வந்து காசு மாலை வாங்கணும்னு சேர்த்து வச்சுலாம் வாங்கலை. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் வந்து பார்த்துருந்தேன். அப்போது வந்து சரி வாங்கிக்கலான்னு பர்சனல் லோன் வந்து போட்டோம். ஒரு 6 lakhs கிட்ட போல் வந்து நான் பர்சனல் லோன் வந்து போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா வந்து லீகாலிட்டிஸ் செக் பண்ணுறப்போ அதில் வந்து லீகல் இஷ்யூஸ் எதுவும் இருந்தது. அதனால் கொடுத்த அட்வான்ஸ் நான் திரும்ப வாங்கிக்கிட்டு அந்த இடம் வந்து எனக்கு வந்து அமையலை அன்றைக்கி. ஸோ கையில் காசு இருந்தால் செலவாயிடும்னு சொல்லி அதில் கொஞ்சோண்டு எடுத்து வந்து நான் அன்றைக்கி காசு மாலை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த காசு மாலை வந்து என்னால் வாங்க முடிஞ்சுது. பட் நான் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் ரெகுலராக போகும்போது வந்து பார்த்துருக்குறேன். பார்க்கும்போது வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் காசு மாலை வாங்குறது வந்து ஒரு பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அவ்வளோ காசு நம்ம எங்கே சேர்த்து வைக்கிறது அப்படின்னு வந்து எப்பயுமே வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படிடா இது வாங்குறதுன்னு. அதுவே வந்து எனக்கு அமைஞ்சு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக இல்லை அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து வந்து ஒரு நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேங்கிள் வந்து ஒரு 1 year முன்னாடியோ 2 years முன்னாடியே வந்து மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் இதுக்கான ஸ்டோரி. மாடல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து இயரிங்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஜும்கா வந்து இதுதாங்க. நான் நிறைய வந்து இயரிங்ஸ் மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட என்கிட்ட ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு கம்மல் போட்டேன்னா அது திரும்ப மாற்றணுன்னா எனக்கு வந்து அது ஒரு சோம்பேறி. இதை கழிட்டுட்டு இது போடணும். அப்போ எப்பயுமே வந்து எனக்கு கோல்டில் வந்து இயரிங் சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசையே இருக்காது. இது கல்யாணத்துக்காக ஒரு பெரிய இயரிங் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வாங்குறது. இதில் பார்த்திங்கன்னா வந்து பவளம் வந்து அங்கங்கே வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து வாங்கவே கூடாதுங்க. ஏன்னா இதில் கீழே இருக்குல்ல ஹேங்கிங்ஸ், இதில் வந்து 1-2 வந்து ஆல்ரெடி விழுந்தாச்சு. இது வந்து எப்பயாச்சும் ஏதாச்சும் ஆஃபர் இருக்கும்போது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இருக்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்கட்டும்னு வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பேங்க்கில் பிளட்ஜ் பண்ண நான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வைக்கணும். ஏன்னா வந்து இதை நசங்கிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இது எத்தனை கிராம்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஒரு அரௌண்ட் 10 grams வந்துச்சு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 months முன்னாடி என்னமோ வாங்குது. அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 5,000 தான். ஸோ அன்றைக்கி ஒரு கிராம் வந்து 5,000. 10 grams இயரிங் வந்து இதுதான் வந்து நான் வாங்கின முதல்ல பெரிய இயரிங். ஓகேவா, நான் பேக் சைடில் வந்து வீடியோ எடுத்து வந்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது போடும்போது வந்து இப்படி தாங்க இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான். இதை பற்றி வந்து ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த காசு மாலைக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். இது வந்து நான் வாங்குற ஐடியாலேயே கிடையாது. ஏன்னா வந்து அன்றைக்கி இருந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து என்னால் இவ்வளோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு செக் வந்து போட்டிருந்தார். என்னோடய ஆனிவர்சரிக்கு வந்து எங்களோட ஆனிவர்சரிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருந்தார். அப்போ வந்து இந்த காசு மாலை வந்து பார்த்துருந்தோம். ஐ மீன் காசு நெக்லஸ்ஸு. இதுக்கு வந்து கொஞ்சம் 1.5 lakh போல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இது நம்ம வாங்கிட்டோன்னா வந்து ரொம்ப டைட் ஆகிடும் நெக்ஸ்ட் 2-3 monthsக்கு அப்படின்னு சொல்லி நான் வேணாம்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினார். பட் இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அன்றைக்கி நான் வாங்கினேன் கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 6,500 என்னமோ தான் ஒரு கிராம். இப்போ வந்து 28 grams வாங்கினேன்னா இன்றைக்கி ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ அன்றைக்கி இது வாங்கினது வந்து இப்போ வந்து நான் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது போடும்போது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து அரவுண்ட் 28 grams. நெக்ஸ்ட் வந்து காசு நெக்லஸ் வந்து காமிச்சிடுறேன். சாரி, காசு மாலை வந்து காமிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலான ஒரு ஆர்னமெண்ட்னு சொல்லலாம். என்னை ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். பட் இது எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சிருந்தேன். பட் அதுவாக வந்து எனக்கு அமைஞ்சு வந்தது தான் இந்த காசு மாலை. இந்த காசு மாலை வந்ததுக்கப்புறம் எனக்கு கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். நானும் ரீசெண்ட் டைம்ஸில் நினச்சிருந்தேன் இது மாற்றிட்டு வந்து நம்ம எதனா வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஏன்னா நான் வாங்கும்போது வந்து இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ வந்து நான் கொஞ்சம் குண்டாயிடவே வந்து இது வந்து கொஞ்சம் மேலேக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மாற்றிட்டு வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் என்னமோ கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். ஃப்யூச்சரில் பிளான் பண்ணோம் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ரெட் ஸ்டோன்ஸ் கிடையாது, அது குந்தன்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வாங்குற அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 5,100 என்னமோ தான் கிராம். இது மொத்தமாக வந்து டோட்டல் ப்ரைஸ் எனக்கு அரௌண்ட் 2,20,000 என்னமோ வந்தது வித் வேஸ்டேஜ் சொல்கிறேன். இது வந்து அரௌண்ட் 45 grams. லைட் வெயிட் கலெக்ஷன் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து அப்படி தெரியாது. ஸோ போட்டால் வந்து நல்லா நிறைவாக இருக்கும். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், இது போடும்போது வந்து நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு. நல்லா இருக்குல்ல? ஸோ முதல்ல வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க இதெல்லாம் வாங்கும்போது, என்ன இது மாடல்லாம் பழைய மாடலாக இருக்குது, அப்படி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு. பட் அப்போல்லாம் நான் நினச்சிருந்தேன் வாங்கும்போதெல்லாம் ப்ளெயினாக தான் வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து நம்ம வந்து அந்த தாட்டில் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இனிஷியலாக வாங்கின கோல்டு எல்லாமே வந்து ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். ஸ்டோன்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நான் ஒரு பெரிய ஆர்னமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பிளெயின் ஜுவல்லரியாக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேட்சாக வந்து நான் 2 years முன்னாடி வந்து ஒரு பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். இது என்னோடய பழைய பேங்கில் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கினேன். ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கணும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கும்போது கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 5,500 700 போல் அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. நான் சிட்லாம் எதுவும் போடலை, அப்படியே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட மாடல் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து 4 காசாக வந்து இருக்கும். இது கையில் போடும்போது வந்து அவ்வளோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இது என்னென்னா வந்து இது மாதிரி இன்னும் ஒரு 2 வந்து செஞ்சுக்கணும்னு வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் அது எப்படியும் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இன்னும் கோல்டு பக்கம் நான் யோசிக்க கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால காடோட பிளெஸிங்ஸ் இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இது இப்படி தாங்க இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதாங்க அப்படியே ஒரு செட்டை வந்து நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு இப்போ என்ன பயம்னா, இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பேங்க்கில் வச்சேன். இது கூட எனக்கு ஓகே தான், இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது நான் பேங்க்கில் வச்சா எனக்கு பத்திரமா அதே மாதிரி திரும்ப வருமானது தான் எனக்கு கொஞ்சம் பயம். இது வைக்கணும்னா கூட எனக்கு கொஞ்சம் பயம், நசுங்கி வருமா அப்படின்னு. ஓகே, இதுதாங்க நான் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye-bye.